அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதியில லைஃப்பை ரன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாதிரியான சிட்டிகளில் ரொம்ப பெரிய ஒரு சவாலாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது சவுத் தமிழ்நாடு, அதாவது கிராமங்கள், ஒரு டவுன் மாதிரியான இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகையாக இருந்தாலும் சரி, மற்ற காய்கறிகள் விலைவாசி, ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு உண்டான அத்தியாவசிய தேவைகளுக்கு உண்டான பொருட்களுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கட்டுக்கோப்பாடு தான் இருக்கும். ஆனால் சென்னை மாதிரியான இடங்களில் சிட்டிகளில் வரும்போது, சென்னை, பாம்பே இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து இப்போ லைஃப் நம்ம மூவ் பண்ணி போகும்போது அங்கே விலைவாசி அப்படிங்கும்போது, அதாவது ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு வீட்டு வாடகையாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றணும்னாலும் விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி, அந்த விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வருமானங்கள் வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து என்னென்னா ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனைகளை லைஃப்பில் வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். அது எந்த மாதிரி பிரச்சனைகள்னா, ஒன்று, சென்னை மாதிரியான சிட்டிகளுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய தேவைகளும் வந்து பெருகும். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையில் வந்து நம்ம ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு ஒரு இடத்துல இருக்கும், வேலை பார்க்கக்கூடிய இடம் வந்து ஒரு இடத்துல இருக்கும். குறைந்தது 15 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் இருக்கும். ரொம்ப பக்கத்தில், அதாவது ஆஃபீஸும் வீடும் பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து நிறைய பேர்களுக்கு அமையாது. வேலை ஒரு பக்கம் இருக்கும், வீடு ஒரு பக்கம் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று பஸ்ஸையோ ட்ரெயினையோ நம்புவோம். அந்த ஃபெசிலிட்டி ரொம்ப அதிகம் இல்லாத ஒரு இடத்துலன்னா வேறு வழியே இல்லாமல் டூ வீலர் ஒன்று வாங்குவோம். அப்படி டூ வீலர் வாங்கும்போது அதுக்கு பெட்ரோல் போடணும். அதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு 3 months ஒன்ஸ் அதை சர்வீஸ் பண்ணணும். இப்படி அதே மாதிரி வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும். இப்படி நம்மளுடைய தேவைகள் அதிகமாக ஆக அதனுடைய மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுவும் வந்து அதிகமாகும். இப்படி தேவைகளை படுத்திக்கும் போது செலவுகளும் அதுக்கேற்ற மாதிரி ஜாஸ்தி ஆகும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபேமிலி, அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரே ஒரு குழந்தை, இப்படி இவங்களை இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு குறைந்தது சென்னை சிட்டிக்குள்ள 40,000 to 50,000 இல்லாமல் ரன் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது நிறைய பேர்கள் என்ன பண்ணுறாங்க, கடன் வாங்க வேண்டிய நிலைமை வருது. அதாவது ஒரு 25,000 30,000க்குள்ளே வருமானம் இருக்கிறவங்க செலவுகள் அதிகமாக ஆக என்ன பண்ணுறாங்க, கிரெடிட் கார்டை வாங்கி கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணுறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடன் ஜாஸ்தியாகி ஒரு ஸ்டேஜில் சமாளிக்கவே முடியாமல் விபரீதமான முடிவுகளை எடுத்துடுறாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் செலவுக்கு ஏற்ற மாதிரி, ஒன்று வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவுகளை கம்மி பண்ணிக்கணும். இல்லைன்னா நம்மளுடைய தேவைகள் அதிகமாகும் போது, செலவுகள் அதிகமாகும் போது வருமானத்தை அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெருக்கிக்கணும். அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ராவாக நம்ம உழைக்க வேண்டியிருக்கும். இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதாவது இந்த மாதிரியான செலவுகளை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க, வருமானத்துக்கு அதிகப்படியான வருமானத்துக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு என்னுடைய ஒரு ஐடியா தான் வந்து இந்த வீடியோ பதிவு. இது வந்து அபோவ் மந்த்லி 1 lakh 2 lakh சம்பாதிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கிடையவே கிடையாது. அவங்களுக்கு வந்து வருமானம், அதாவது செலவுக்கு அதிகமான வருமானம் தான் இருக்கும். அவங்களால எந்த செலவுகளையும் வந்து மேக்கப் பண்ணிக்க முடியும். அப்படிங்கும்போது இந்த மிடில் கிளாஸ், இந்த மாதிரியான ஒரு ஸ்மால் ஃபேமிலி, ஒரு வருமானம் செலவுக்கு ஏற்ற மாதிரியான வருமானம் இல்லாதவங்க என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு தேவையில்லாத செலவுகளை வந்து என்ன பண்ணும், கம்மி பண்ணிக்கணும். அனாவசியமான செலவுகள் அப்படிங்கும்போது அதை வந்து கம்மி பண்ணிக்கணும். வருமானத்துக்கு என்ன பண்ணுறது, ஒருத்தர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலை பார்த்தா தான் இன்னைக்கு தேதியில் வந்து ஒரு ஃபேமிலியை வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். அப்படி இருந்தாலுமே நிறைய பேரால் சமாளிக்க முடியல. அப்படிங்கும்போது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கு ஒரு சேமிப்பு, வருமானம் என்னாகும், செலவுக்கு சரியாக போயிடும். அப்படிங்கும்போது அந்த இடத்துல சேமிக்கிறதுக்கு வழி இல்லாமலே போயிடும். அப்போ சேமிக்கிறதுக்கு வழி என்ன அப்படிங்கும்போது
இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒருத்தர் வந்து ஆஃபீஸ்க்கு காலையில் 9:30க்கு போயிட்டு 6 o'clock வந்துடுறாங்க அப்படின்னா, அதுக்கு அப்புறம் இல்லை இருக்கக்கூடிய ஃப்ரீ டைம் நிறைய பேர்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃபீஸ்க்குலேருந்து வந்த பிறகு டிவி போட்டுட்டு வேஸ்ட் பண்ணுவாங்க டைமை. டிவியில் ஒரு யூஸ்லெஸ் ப்ரோக்ராம் பார்த்து டயத்தை மட்டுமே வேஸ்ட் பண்ணுவாங்க. 10 மணி 10:30 மணி 11 மணி வரைக்கும் அந்த டிவியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்க போவாங்க. அந்த மாதிரியான யூஸ்லெஸ் ப்ரோக்ராமை டிவியில் உட்காந்து பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த டைமை எப்படி மணி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான டைமாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத ஐடியா பண்ணிக்கணும். நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம கான்டாக்டில் நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு ஸ்மால் ஸ்கேல் வியாபாரம், ஒரு டெய்லி ஒரு 2 hours ஈவினிங் நைட் டைமில் வேலை பண்ணுற மாதிரி ஒரு 2 hours நம்ம ஏதாவது சைட் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வியாபாரம். அது வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு துணி வியாபாரமாக இருக்கலாம், இல்லைன்னா முக்கியமான அகர்பத்தி, அந்த மாதிரியான சென்ட்டு, இந்த மாதிரியான வியாபாரம், இது எதுவாக வந்தாலும் இருக்கலாம். நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம அதை சேல்ஸ் கொண்டு போய் சேர்த்தாலே போகிறோம். நம்ம ஏரியாலே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க, அதில் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட நம்ம வந்து அந்த வியாபாரம் பண்ணாலே போகிறோம். ஓரளவுக்கு நம்ம மந்த்லி ஒரு அமௌண்ட் வந்து கெயின் பண்ண முடியும். அந்த கான்டாக்ட் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கான்டாக்டையும் அதிகப்படுத்தி வியாபாரத்தை பெருக்க முடியும். இப்படி பண்ணும்போது வருமானத்துக்கு, அதாவது சேமிப்புக்கு நம்ம மந்த்லி ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கண்டிப்பாக எடுக்க முடியும். இது என்னுடைய சொந்த அனுபவம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும், அதாவது டைமும் வேஸ்ட் பண்ணாது. ரொம்ப முக்கியமானது, நம்மளுடைய டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. நம்மளுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு வருமானத்துக்கு வழி பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கான்டாக்ட் லிஸ்ட் பெருகும். நமக்கு தெரிஞ்சவங்க ஏரியாவில் நிறைய பேர் இருப்பாங்க. ஒருத்தர் மூலமாக ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, அந்த கான்டாக்ட் கொடுத்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது, அதாவது இன்னைக்கு தேதியில் இந்த வியாபாரம் தான் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. கூகுளில் போய் சர்ச் பண்ணால் ஒரு 2 hours டெய்லி நம்ம சேல்ஸ் பண்ணுற மாதிரி எவ்வளவோ இருக்குது விஷயம். அதை வந்து சர்ச் பண்ணணும், தேடுங்க, கூகுளில் போய் தேடுங்க. தேடி அதுக்கேற்ற மாதிரியான வருமானத்துக்கு வழி பண்ணிவிட்டு அந்த வருமானத்து மூலமாக அதை சேமிப்பை இது பண்ணிட்டா நம்மளுடைய பிற்கால வாழ்க்கைக்கும் உதவும். ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு வரும்போது அந்த பணத்தையும் நம்ம வந்து எடுத்து செலவு பண்ணிக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் கொஞ்சமும் யோசிக்காமல், அதாவது இருக்கும் ஒரு பக்கம் வந்து சோம்பேறித்தனம் ஜாஸ்தியாக இருக்கும். பொழுதுபோக்குறதுக்கு நேரத்தை அனாவசியமாக வேஸ்ட் பண்ணுற மாதிரியான இதில் தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ பண்ணால் ஒரு ஃபேமிலியும் ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். சேமிப்புக்கும் கண்டிப்பாக வழி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய சொந்த அனுபவம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்து ஒரு உபயோகமான வீடியோவில் ஒரு உபயோகமான தகவல் மூலமாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி.